இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொசிலா டீ. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட் உள்ள இந்த டீ வந்து லிவருக்கு நல்லது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த டீ உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய புளிச்ச கீரையோட காயிலிருந்து தான் நம்ம இந்த டீயை வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். நம்ம தோட்டத்தில் வந்து இந்த புளிச்சக்கீரை வந்து காஞ்சி அதோட தோடுகள் வந்து இந்த மாதிரி டெவலப் ஆகிருந்தது. நான் அதிலிருந்து கொஞ்சம் காய்களை வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த இதழ்களை நம்ம கலத்தி எடுத்து அதிலிருந்து தான் டீ வந்து செய்ய போகிறோம். உங்களுக்கு வந்து அப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து டீ செய்யலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி இதை காய வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு நீங்கள் இதிலேருந்து டீ செஞ்சுக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு அப்புறமா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த காய்க்கு உள்ளாடி சில நேரம் எறும்புகள் வந்து இருக்கும். அதனால் இதை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 கப் அளவில் வந்து தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். 2 கப் அளவில் இருக்கிற தண்ணிக்கு வந்து நீங்கள் ஒரு 7லேருந்து 8 பூக்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். இந்த டீ வந்து ஒரு லைட்டான புளிப்பு சுவையுடன் இருக்கும். அதனால் உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னா சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஹனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ப்ளெயினாக இது குடிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது கூட சுகர், ஹனி இது எதுவுமே சேர்க்காமல் அப்படியே எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து சர்பத் கூட வந்து சேர்த்து இதை வந்து ஒரு ஜூஸாகவும் நம்ம குடிக்கலாம். எல்லாத்தையும் விட இதோட கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நல்லா கொதித்து வரும்போது இதில் உள்ள கலர் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி பார்க்குறதுக்கு ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்தது. 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான டீ வந்து ரெடி. உங்கள்கிட்ட புளிச்சக்கீரை செடி இருந்தது அப்படின்னா அதோட காயில் ஒரு வாட்டியாவது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். நன்றி.